ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தி. தீநகரில் 1 மணி நேரமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, என்ன காரணத்தினால 1 மணி நேரமா வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கு? அங்கு இயந்திர கோளாறு ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, சரியாக 7 மணி அளவிலே முதல் சென்னை முழுவதும் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு சில இடங்களில் இயந்திர கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு என்பது தற்காலிகமாக நாம் இருக்கக்கூடிய சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மிஷன் தொடக்கப்பள்ளியில் வாக்குப்பதிவு இயந்திர கோளாறு காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வாக்குப்பதிவு என்பது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 159வது வாக்குப்பதிவு மையத்தில் தான் இயந்திரம் கோளாறு காரணமாக இந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நிறுத்தப்பட்டு மாற்று இயந்திரம் தற்பொழுதுதான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். வெயிலுக்கு முன்னதாக வாக்களிப்பதற்காக 7 மணியிலிருந்து பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்திர கோளாறு காரணமாக இந்த வாக்குப்பதிவு என்பது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வாக்கு செலுத்த முடியாமல் பலர் அவதிப்பட்டு வருகிறார்கள். காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். மாற்று இயந்திரம் தற்பொழுதுதான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது மீண்டும் தொடங்க இருக்கிறது. ஆனால் நீண்ட நேரமாக காத்திருந்த பொதுமக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் தற்பொழுது நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம், எத்தனை மணிக்கு வாக்கு செலுத்த வந்தீங்க? என்ன சொன்னீங்க? நிறைய வயசானவங்களும் வந்தாங்க. அதுல ஒரு அம்மா மயக்கம் போட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், வயசானவங்களை முதல்ல போட்டுட்டு அனுப்பிச்சிடுங்க, நாங்கெல்லாம் நிக்கிறோம் கியூல. கேட்கல. அப்புறம் 8 மணிக்கு திடீர்னு சொல்றாங்க இயந்திரம் சரியா இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரையும் கூட்டு நாங்க உட்காத்தி வச்சுட்டேன். எல்லா வயசானவங்களும் கொஞ்சம் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது வயசானவங்க 80+ மட்டும் தான் கியூனா. அப்போ 60 to 80 எங்க போய் நிப்பாங்க சார்? மாற்று இயந்திரம் கொண்டு வரப்பட்டதா? கொண்டு வந்து இப்ப சரி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு மணி நேரமா காத்திருந்தீங்க? 1 மணி நேரம். எத்தனை மணிக்கு நீங்க கரெக்டா வந்தீங்க? நான் 7:10. நாம் நேரடியாக கலந்துரையாடினோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஒரு பகுதியில் வாக்குப்பதிவு என்பது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அருகே இருக்கக்கூடிய மற்றொரு வாக்குப்பதிவு மையத்தில் தான் இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் வாக்களிக்க வந்து உடனடியாக வாக்கு செலுத்திவிட்டு 5 நிமிடத்துக்குள் புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் அதன் அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஏராளமான முதியவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதுதான் மாற்று இயந்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழும் பொழுது அதற்கு மாற்று இயந்திரங்கள் முன்னேற்பாடாக தயார் நிலையில் வைத்திருந்தால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாது என்று வாக்காளர்களும் பொதுமக்களும் வேண்டுகோளாக விடுக்கிறார்கள். ஏனென்றால் ஏராளமான முதியவர்கள் தற்பொழுது வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதாவது இந்த ஜனநாயக திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காகத்தான் காலை 7 மணி முதல் தங்களுடைய ஜனநாயக கடமையை முதலாவதாக நிறைவேற்றுவதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் இன்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற சிறிய சிறிய பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அவர்களால் சரியாக வாக்கு செலுத்த முடியாது. பாதி பேர் வீடு திரும்பி விட்டார்கள். மீண்டும் அவர்கள் மாலைதான் வருவார்கள். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் பொதுமக்கள். பிரியதர்ஷினி, நிச்சயமா இயந்திர கோளாறு காரணமாக தீநகர்ல சுமார் 1 மணி நேரமா வாக்குப்பதிவு நிறுத்தம் செய்யப்பட்டு இப்ப மாற்று இயந்திரம் கொண்டு வரப்பட்டு ஏற்பாடுகள் திரும்பவும் நடைபெற்று வருது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.